அந்தோனியும் நலப்பறைகள் ஒரு வேலையாக சாலிவிட்டு போயிட்டுதோம். இங்கே பாருங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க மாடியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லையா மொத்தமாக பயங்கரமான வெயில் காலம் தான். நான் வெயில் காலத்தோட எப்போயுமே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து ஃபேமஸாக இருக்கும். மூக்கியூரில் பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் நிறையா இருக்குது. பனை சார்ந்த தொழிலுமே இங்கே நடக்குது. பதினிலேருந்து கருப்பட்டிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு பியூராக சூப்பராக நல்லா இயற்கையாகவே கிடைக்கும். இருந்தாலும் சின்னதுக்கெல்லாம் ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு நொங்கு பறிக்கிறதுக்காக நம்ம வீட்டிலேருந்து ஆளுக்கு போயிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, இதுதான் நம்ம வீட்டு மாடியிலேருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் எங்கள் ஊர். அது கான்வென்ட்டு, அங்கிட்டு ஸ்கூலு சர்ச்சு எல்லாமே இருக்குது. நல்லா சுற்றி சூப்பரான பனைமரங்கள். அங்கே தான் நொங்கு வெட்ட போயிருக்காங்க. நான் போகிறேன். எப்படி நொங்கு வெட்டி சாப்பிட்றாங்க, நம்மளை விட்டு தின்ட்டுருவாங்க. அதுக்குள்ளே நம்மளும் போய் வாங்கி தின்ட்டு வந்துடுவோம். உங்களுக்கு கிடையாது, வீட்டில் படுத்துக்கிட்டு நொங்கா நேற்றுலேருந்து இதே போஸ்ட் தானா? உங்கள் பண்ணி உனக்கு டிஷர்ட் இல்லையான்னு கேட்பாங்க. பரவாயில்லையா? எரியுது நீ மாலா வேலை கொண்டு வா. போயிடுவோம். பயங்கர வெயில். செருப்போடாமல் போனோம் வைங்களேன், காலெல்லாம் சுட்டு பொசுக்கி சோழியெல்லாம் முடிஞ்சு போயிடும். எம்மே நேரம் கீழே விழுந்துட்டேன். போவாமா ஒரு கோலம் அப்படின்னு உடுத்திருக்க சாரி வந்து என் ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தா. ஹஜிரா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. மோனிசாக்கா வந்துக்கிருக்கேன். சரி வெக்கமில்லாம அங்கேருந்து நொங்குக்கு வேற வாயப்பொழுது வேற நான் வந்துட்டேனே. நான் வேற நொங்கு திங்கன்னு வந்தேன். வெள்ளம் வந்தா பறிப்பியாமா? சிம்சோன் என்ன செவனப் பாயா நீங்க? விளையாட்டெல்லாம் நான் சொன்னால இதான் அந்த விடலி கருப்பட்டி காய்ச்சுவாங்க. இங்கே எல்லாம் பனங்கிழங்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் குட்டி பனை. இந்த பனையில் தான் நொங்கு கிடக்கு. சூப்பராக இருக்குல்ல. டீம் மெம்பர்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம ஓடி போயிடுவோம். மறுபடியும் காடாசிரியா அங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். மாதிரி எங்கிட்டு போகிறோம்? இப்படியே தெரிஞ்சுங்களேக்கா. காக்கா கலர்ல தான் வருவாங்க. காக்கா கலர் தான். மரம் உங்களுக்கு எட்டாதப்பா, குட்டையே எட்டாது. நெட்டை எப்படி போயிட்டோம்? அதான் பாப்பா எப்படி பறிப்பாங்க. கம்பு எடுத்துட்டு வரவா? அரிக்கலன்னா அடிதாண்ட முடு முடு. நான் கம்பு எடுத்துட்டு வரவா? இந்த பனை மரத்துலயா கிட நிறைய காய் கிடக்கு. நொங்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே பனை சீவி இருக்காங்க. பதனி இறக்குறதுக்கு. பாருங்க மாடியில் நிற்கிதுங்க. அந்த பனை மரத்தில் நொங்கு இருக்கான். மேலே ஏறி வெட்டணுமா? என்னம்மா என்னது நொங்கா இருக்குதா எல்லா பக்கமும்? இந்த பாருங்க, அதான் அந்த பானை கட்டியிருக்காங்க பாருங்க. அதில் தான் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா பதனி ஏறுங்க. இந்த பறவைகள்லாம் குடிக்கும். கிளி கிளியக்கா கிளியக்கா. காக்காலேருந்து கிளியிலேருந்து குருவிலேருந்து அவ்வளோ பேரும் அந்த 15 ரூபா குடிச்சிட்டு போயிடுவாங்க. வரவா எங்க அந்த மரத்துல? அம்மா வீட்டில் கம்பு இடந்தாங்க. வீட்டில் கம்பு இருக்காது. இதெல்லாம் எடுத்து அடியணும்.
இதெல்லாம் எடுத்து அடி விழும். இதெல்லாம் பாருங்க, இந்த இதில் ஒரு கெட்டு, அதில் ஒரு கெட்டு, அந்த ஓலையெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து கட்டி வச்சுருக்காங்களா. இது எல்லாமே இந்த இடத்துக்காரவங்க ஓட்டு. இதில் என்ன விழுந்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க. ஏன்னா பதினி காய்ச்சறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விரவா போகும். இதுலேருந்து உள்றது தான் அவங்களுக்கு எல்லாமே. நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாம் வர்றாங்க. அடே சியான்றாங்கடா. அவளை கூட்டிட்டு வாங்கடா, எதுக்குள்ளே உளுந்துராமடா குட்டியா கிடந்துக்கிட்டு. படுத்தா என்ன ஆகும்? நல்லா தூக்கம் வரும் டி, சொர்க்கமா தூக்கம் வரும். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படி நீ பாடுவி. எனக்குலாம் சொந்த பிஞ்சுன்னு எப்படி கண்டுபிடிச்ச? பார்த்தாலே தெரியுமா உனக்கு? ஏன் நோ ஏறி பார்ப்போம். ஏறி கையை காலை குத்திட்டு அம்மே அப்பன்னு சொன்னால் அடி விழும். தேவையில்லாதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அது சறுக்கு அப்படியே குத்தி அறுக்கும். மாறதுக்கே சரியான வெயிட்டாக இருக்கும்ண்ணே. இதில் நிறைய நொங்கு கிடக்கா. சரி, அங்கங்கே 1-2 கொலையாக கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு மொத்தமாக போட்டு அங்கே சாப்பிட்ருவோம். ஆமாவா? யாருமா நீ இந்த பக்கம்மா? யாரு நீ? யாரு நீ? நைட்ல அதுவும் பெரிய நொங்கு, அந்த மரத்துல பெரிய நொங்கு வரும். எங்க போடு சியான்றா போடு. 6 10க்கு 10 நவல்றா. அண்ணன் ஆடட்டும்டா, நீ ஆடு, நீ போடு. 6 10 சியான்றா தான் தைரியசல். நவளு போடுமா. 6 10க்கு 10. அதுக்கு மேலே சுத்திக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஓட்டப்பல்லு. நம்ம வெள்ளை களத்தில் இறங்கி இருக்கிறார். ஹாய். சரி, வெளில வந்துட்டான். எக்ஸ்ட்ரா வியூஸ் ஒரு 1000 கூடும், 1000 பேர் பாக்குறது. அத்தலுக்கலாமையா சமாதிக்கிட்டே தானே? ஆமா இருந்துச்சு. ஆமாடா இருக்குடா. வெத்தலை பொட்டியை கொண்டுட்டாங்க. வெத்தலை பொட்டியை குறுக்க உடச்சிட்டாங்க. போடு இப்போ போடு. 6 10க்கு 10 எலும்பு கூடு. அடியா அந்த மூடி எடுத்து பின்னாடி போய் பிசாசு மாதிரி தெரியுற. பிசாசு படைக்கு அந்த அந்த சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு அப்படியே பாக்குறதுக்கு. அடி சினிமால வாய்ப்பு கிடைச்சிச்சு. நடிக்க போறியா ஆசியான்றா? ஆமா, டான்ஸ் ஆட போறியாக்கு? போடு. மரம் ஃபுல்லாக கிடக்கு, பறிக்க சூழ்நிலை பறிச்சுட்டாங்க. கல்லு போயிட்டு கூப்பிட்டு வந்து வழியில ஒரு ஆளை குடிச்சு இப்போ 4 வழியை வண்டியில் அப்பி குடிச்சேன்னு சொல்லு. அப்பி குடிச்சேன்னு சொல்லு. அம்மா அம்மா எனக்கு செஸ் விளையாட தெரியுமா? உனக்கு செஸ் விளையாட தெரியுமாடி? நீ கேரம் போர்டு புள்ளியா விளையாடுற, அதை கண்டுபிடிச்சாச்சு. செஸ் வாங்கி கொடுக்கணும் எடுத்து உனக்கு. எனக்கு செஸ் விளையாட தெரியும், கேரம் உனக்கு ஒண்ணுமே விளையாட தெரியும். வீட்ல வாங்கி வைக்கிற அம்மா எல்லாமே லீவ் டைம்ல அந்த மாதிரி விளையாடுங்க. நம்ம செஸ் விளையாட தெரியுமாடா? எனக்கு தெரியும். பழகிக்கிற வேண்டியதான். செஸ் அடிக்க போறியா? செஸ் எடுத்து நீனா கேரம் போர்டு விளையாட தெரியல. செஸ் எங்க போவாங்க? அடியா இதெல்லாம் கட்டுற மாதிரி தெரியல. டயர்ட் ஆயிட்டு, பசி வேற வந்து மணி 2 ஆயிடுச்சு. பேசாம ஜெஸ்கின் வச்ச முட்டை குழம்பு சாப்பிட்டு வந்திருக்கலாம். என்னவா பண்றீங்களா? பசிக்குது, சோத்தைக்கு தின்னுட்டு நாங்க வந்திருப்போமே.
கொஞ்சம் நொங்கு ஆசைப்பட்டது இப்படி உட்காந்துட்டு போச்சு. என்ன ஊரை காலி பண்ண மணிக்கெல்லாம் காலி பண்ணி காலை காலி பண்ணிருப்பான் இப்போ. நெடுவாரம் எடுத்துட்டு கிளம்பிட்டாமா. சரி போங்க, நொங்கெல்லாம் அள்ளிட்டு வாங்க போங்க. சைனா பறந்து போகுது, சண்டை போட்டுதுங்க. பின்னாடி தள்ள மாட்டேன். குட்டி வத்த மணிக்கு இருக்கியே கால் ஏக்கா வீடியோவே இருக்கு, விரவெடுத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவேன். நல்லபடியா போட்டு கொடு, எனக்கு பயமே ரேர். எப்படியும் நம்ம இடத்துக்குள்ளதான் கிடக்கு, அப்ப நம்மளுக்கு அது சொந்தம். நொங்கு வருதுடா. என்ன தெரியுது என்ன தெரியுது? வெள்ளைய போட்டாடாங்க வாரு மரத்தை சுத்தி சுத்தி ஆளுக்கு ஒண்ணுனாலும் பத்தாதாடா. நொங்கே கிடையாது. உங்க அம்மா வச்சதாங்க, எங்க அம்மா வச்சாங்களாங்க, உங்க தாத்தா வச்சது. போ கத்தி எடுத்துட்டு வா பாப்பா. ஓடுங்க தான், ஓடுங்க. போயிட்டு இருந்தாலும் அந்த தானே இருக்கு வீடு, ஓடுங்க. போ நீ அங்க போ, பறிக்கிற நொங்க எடுத்துட்டு வா. மோனிசாக்கா கல்யாணம் கொஞ்சம் புதுசு கிளம்பி கூட நல்லா அடிக்குது நம்ம ஆடுது. கல்யாணம் முடிஞ்ச ஏக்கா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ரெனியனம் தான் கிங்ஸ்டாமா எல்லாரும் போய் நொங்கு பறிச்சு கொண்டு வந்து வெட்டி கொடுத்தாங்க. சாரத்துல கட்டி கொண்டு வந்தாங்க. அப்பதான் நான் முத ஏக்கா அந்த கூந்தையோட நொங்கு சாப்பிட்டுருக்கேன். எப்படி சாப்பிடுன்னு தெரியாம கையை நோண்டி நொங்கு போட்டுருங்க. பக்கத்துல போயிடியா? இல்ல பக்கத்துல இந்தாங்க. இன்னும் எவ்வளவு பக்கத்துல போகணும்? இந்தாங்க ஒண்ணுதா எவ்வளவு இதா இருக்கும். கத்தி நேரா போடுங்க, இங்கிட்டு வந்து போடுங்க. கொஞ்சோண்டு நொங்கு திங்கிறதுக்கு. இது என்னது? நொங்கா? என்னம்மா என்ன இது? எங்கிட்ட அங்கிட்டு காட்டுக்குள்ள இருந்து கத்துது. சரியான வெயில். எப்படி நொங்குக்கு தான் இந்த பாடு. அங்கிட்ட ஊர் ஊரா தெரிஞ்சு சைனா மாம்பழம் சாப்பிடுது. ஓ சைஸோட பெரிய மாம்பழம் கொஞ்சோடு நொங்கு கிடைச்சு. அங்க போய் நிப்பாட்டுங்கப்பா. இங்க சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க மக்களே. தின்னு ஓட்டப்பள்ளி மாம்பழம் தின்னுக்கிருக்கா. இந்த நொங்கு தான் கிடைச்சது நம்மளுக்கு. இதுதான் வெட்டி சாப்பிடணும். இதை காட்டு வெளில இந்த பக்கம் மாத்திருக்கு வெட்டிட்டு. ஏன் நொங்கெல்லாம் காட்டு இவிமா காட்டு. தெரியவே இல்லை இது. நொங்கு வெட்டியாச்சு. இங்க பாருங்க 3 கண்ணு. நீ குடிச்சுக்கிட்டீங்களாட்டா? எனக்கு பிங்க் கலர். இங்க யாருங்க செம்மையா இருக்குல்ல. இது 2 கண்ணு, இது 2 வாய்.
அடே இது அவங்க